வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு குட் பேட் அக்லி படத்தோட டீசர் நேற்று லான்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, அப்புறம் த்ரிஷா மேம் அப்டேட், த்ரிஷா கிருஷ்ணதாஸ் ரம்யா அப்படின்ற ஒரு அப்டேட் வீடியோக்கும் சேர்த்தே நம்ம நேற்று ரியாக்ஷன் வீடியோ போட்டிருப்போம். அது போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டீசருக்கு ரியாக்ட் பண்ணிடலாம். குட் பேட் அக்லி தமிழ் டீசர். ஏகே ஒரு ரெட் டிராகன். ஏகேவா? ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. காட்டுறேன். வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. டார்க். My darlings, missed you all. செம்ம பேங்கருங்க, செம்மையாக இருந்துச்சு, வேற லெவலாக இருந்துச்சு. ஒவ்வொன்று என்ன சொல்கிறது, ஆக்ஷன் தெரிக்குது, பார்க்கும்போதே ஆக்ஷன் அப்படியே செம்ம மாசாக இருக்குது, வேற லெவலாக இருக்குது. ஒரு யங்கர் வெர்ஷன் வேறு காமிக்கிறாங்க. அதெல்லாம் நான் டோட்டலாக என்ன சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு, வேற லெவலாக இருந்துச்சு. அந்த நக்கில் அந்த இது பார்த்தீங்கன்னா, அந்த வெப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த லாஸ்ட்டாக அடிக்கிறதா இருக்கட்டும். ஏற்கனவே அதில் கூப்பிடுறாங்க, அந்த டார்க்குன்னு பின்னாடி எழுதிருந்துச்சா, அந்த ஒரு லெட்டர் எழுதிருந்துச்சா, அந்த நியான் போர்டு மாதிரி ஒன்று எழுதிருந்துச்சுல, லைட்டிங், அதில் வந்துட்டு டியும் ஆரும் அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டு ஏகே அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு. இவரை ஏகேன்னு தான் கூப்பிட்றாங்க படத்தில், வேற அவர் பேர் என்னன்னு தெரில. ஆனால் வேற லெவலாக இருந்துச்சுங்க, செம்ம மாசாக இருந்துச்சு. ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அந்த விசுவல்ஸ் பார்க்க வேற லெவலாக இருந்துச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் வேற லெவலாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். செம்ம என்ன சொல்கிறது, ஃபேன் பாய் மொமெண்ட்டு தான் நினைக்கிறேன். பட்டாசாக இருக்குது, ஆடியன்ஸ்லாம் வேற லெவலாக என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் பார்க்க போகிறேன், எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஆர்வம் தாங்க முடியல, வேற லெவலாக இருக்குது. ஒன்ஸ் மோர் டேட்டு குத்துறாங்கண்ணா, ஸ்வாடு. ஏகே ஒரு ரெட் டிராகன். அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். நக்கிள்ஸ் பாருங்களேன், AK-63. நாம எவ்வளவுதான் குட். இந்த வெப்பன் அடிக்கடி காமிக்கிறாங்க. எங்க வருஷம் பார்க்க பில்லால உள்ள மாதிரி இருக்காரு பார்க்க. பில்லா அந்த படத்துல எப்படி இருப்பாரு, ரேஸ் வழக்கம் போல. காட்டுறேன். வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. டார்க் முன்னாடி இருவாங்க, அதில் அப்படியே அந்த டிஆர் அப்படியே போயிடுச்சு. ஏகே அஜித் குமார். ஜெயில இருந்து வராரோ? அது அவரோட அந்த காஸ்டியூமா இருக்கட்டும், அந்த லுக்கே பாருங்களேன், அந்த ஒரு டான் மாஃபியா அந்த மாதிரி தான் இருக்கு. ஏப்ரல் 10th வேற லெவலுங்க, செம்மையாக இருக்குது. அந்த நக்கிள்ஸ் ஓப்பன் அந்த அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க, அந்த நக்கிள்ஸ் ஓப்பன் இருக்கிறதுல அதை அடிக்கடி காமிக்கிறாங்க. நிறையா கன்னுலாம் யூஸ் பண்ணிருக்காரு. ஒரு டான் தான் நினைக்கிறேன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேங் லீடர் டான். எனக்கு அது போக அந்த கேஷனும் அந்த கேம்பிளிங் அந்த ஃபீல் வருது. ஏன் வருது எனக்கு தெரியல. அந்த என்ன சொல்கிறது, கேஷனும் கேம்பிளிங்லாம் அவனுக்கு தெரியும்ல, அந்த தான் சூதாட்டம், அந்த சூதாட்டமாக இருக்கட்டும், ஒரு கேங் லீடர், ஒரு மாசான ஒரு டானு, அந்த ஃபீல் வைப்லாம் எனக்கு வருது. நல்லா இருக்குது.
செம்மையாக இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்டண்ட்டு இதெல்லாம் பாருங்களேன், வேற லெவலாக இருக்குது. அவர் யங்கர் வருஷம்லாம் அந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது அந்த பில்லால் எப்படி இருந்தார், அந்த அந்த லுக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது மறுபடியும். நல்லா இருந்துச்சுங்க, வேற லெவலாக இருந்துச்சுங்க. தெறி, பக்கா தெறி மாஸ். ஏப்ரல் 10th வேற லெவலாக இருக்க போகுது. ஆடியன்ஸ்க்கு ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்க போகுது. ஆதிக் ரவிச்சந்திரன் ஹேட்ஸ் ஆஃப், வேற லெவல். இதே மாதிரி வேற ஒரு வீடியோ பார்க்குறேன். பை கைஸ். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. பாய்.